மெதுவாக தேய்க்க ஆரம்பித்தேன். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம்ன்ற மாதிரி மெதுவாக தேய்ச்சா போல இருக்க விருப்ப பூரா வச்சு காட்டி தேய்ச்சி முடிச்சாச்சு. நல்லா தேய்ச்சாச்சு. உள்ள பாட்டம் மீண்டும் எல்லா பக்கமும் நம்ம முடிஞ்ச அளவு இந்த தண்ணியிலே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டரை செக்ஷன் போட்டு எடுத்தாச்சு. செக்ஷன் போட்டு எடுக்கும்போது கொஞ்ச நேரம் டெபாசிட் ஆக விட்டுட்டீங்கன்னா டஸ்ட் ஃபுல்லா கீழே போயிடும், பாட்டமுக்கு போயிடும். பாட்டம் போனதுக்கு அப்புறம் நீங்க செக்ஷனை போட்டு எடுத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கரைக்கு ஃபுல்லா போயிடும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை வச்சு ஃபுல் எல்லா சைடு கிளாஸஸையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா அங்கங்கே டஸ்ட்டு உட்காந்துருக்கும், அது ஃபுல்லாக கீழே போயிடும். திரும்ப பழையபடி செக்ஷனை போட்டு பாட்டம்ல இருந்து தண்ணி எடுத்தீங்கன்னா எல்லா டஸ்ட்டும் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு கடைசியாக கொஞ்சோண்டு தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி 2 டேஸ்க்கு முன்னாடி பிடிச்சி வச்சிருந்த தண்ணி இருந்தது, அந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணி தான் செட்டில் ஆயிருக்கும். ஸோ அந்த தண்ணியை எடுத்து டேங்க்ல ஃபில் பண்ணியிருக்கேன். நான் ஒரே ஆளை தூக்கி ஊற்றுனதுனால வீடியோ போடல. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிஷன் கிளிப்பு, அந்த ஏரேஷன் டியூப்ஸ் அதெல்லாம் உட்காந்து விளக்குன்னு விளக்கி தேய்ச்சி கழுவி பல நாக்கி தூக்கி வரமா வச்சாச்சு. ஃபிஷ் எல்லாத்தையும் ஒரே தான் இந்த டேங்க்ல விட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை. விட்டு பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போடல, கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம்னா ஆளாளுக்கு மண்டையை பிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு சண்டை ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு ஃப்ளோரான் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருக்கும், எல்லா ஃபிஷ்ஷையும் ஒன்னா தூக்கி டேங்க்ல விட்டு அப்படியே வளர்த்தா கூட நல்லா இருக்குமேனு. ஆனால் இவங்க வளர மாட்டானுங்க, ஒருத்தனை கண்டா பிடிக்காது. அப்புறம் எல்லாரும் என்ன பண்றது, ஜெயில் தான், தனித்தனியா தூக்கி நடுவில் பார்ட்டிஷன்ஸை வச்சு பிரிச்சு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா டேங்க் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவானுங்க. இதுதான் நம்ம பழைய டேங்க். இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பலன்னு இருக்கா. இப்போ நம்மகிட்ட இருக்க ஃபீமேலில் ஒரு நல்ல ஃபீமேலை செலக்ட் பண்ணி மண்டையை கூட ப்ரீடிங் போகிறோம். அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வரும், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.